எங்களை ரொம்பவும் நாடி இருக்கிறது. வரலாறுகளிலே நாங்கள் மக்ஃபிரத்துடைய யார் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. சஹாபாக்கள் செஞ்ச தௌபா அந்த அளவுக்கு தூய்மையானது. தலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவருடைய ஒரு வேலை என்னவென்று சொன்னால் அவருடைய பேச்சு, அவருடைய சத்தம் இருக்கிறதே ரொம்ப தூரத்துக்கு போய்த்து சேரும். ஒரு வார்த்தை அவர்கள் சொல்லுவார்களாக இருந்தார், ஒரு மலைக்கு மேலே என்று அறிவிப்பாராக இருந்தார். இப்பொழுது எப்படி நாங்கள் மைக்கில் இதை சொல்கிறோமோ, பயான பண்ணுறோமோ, இதைவிட ஒரு சத்தம் போடக்கூடிய ஒரு சஹாபி தான் தலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி. தலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு வேலை நிமித்தமாக அனுப்புகிறார்கள். தலபா போனவர்கள் சிறிய பிள்ளை, 13 அல்லது 14 வயதுடைய, இன்னொரு ரிவாயத்திலே 16 வயதுக்குட்பட்டவர்கள் தான் தலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள். போனவர்கள் விளையாடி கொண்டு நின்று விட்டார்கள், தன்னுடைய வேலைகளை விளையாடி கொண்டு நின்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலபா ரலியல்லாஹு அன்ஹு தேடி போகிறார்கள். தலபா விளையாடி கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளிலே கை வைத்தார்கள். தலபா என்று அழைக்கும் பொழுது அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஞாபகம் வருகிறது. நபி அவர்கள் என்னை ஒரு வேலைக்காக வேண்டி அனுப்பினார்கள், இந்த நிலைமையில் நான் இங்கே இருக்கிறதா என்று சொல்லி அந்த வேலையை செய்ய சென்று விட்டார்கள். அவ்வளவு சிறிய சஹாபி அவர்கள் சென்று விட்டார்கள். சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியிலே ஒரு இடத்திலே ஒரு வீட்டிலே ஒரு பெண் குளித்து கொண்டிருக்கிறாள். அந்த பெண்ணுடைய வீட்டினுடைய திரை, அந்த பாத்ரூமுடைய திரை கொஞ்சம் விலகி அந்த பெண்ணை கண்டு விட்டார்கள், பார்த்து விட்டார்கள். பார்த்தவுடன் தன்னுடைய தலையை கீழே போடுகிறார்கள். இப்பொழுது இந்த பார்வையை பார்த்தவுடன் உள்ளத்திலே பயம் ஏற்படுகிறது. எப்படி பாவத்துடைய வெளிப்பாடு, உள்ளம் இந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும். இன்றைக்கு நாங்கள் ஒரு பாவத்தை செஞ்சா என்ற உள்ளம் என்ன சொல்லுது? முதலாவது இந்த உள்ளம் சாட்சி சொல்லுதா? நான் ஒரு பாவத்தை செஞ்சிருக்கிறேன், இது பாவம் என்பதாக உணர்கிறோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டுக்கு அனுப்பும் பொழுது அவர்களுக்கு பல நசீஹத்துகளையும் செய்தார்கள். அந்த நசீஹத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒன்றுதான், மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நீ ஒன்றை வெறுக்கிறாய் என்றிருந்தால் அது பாவம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு மக்கள் பார்ப்பார்கள் என்பதற்காக வேண்டி தனிமையிலே எவ்வளவு காரியங்களை செய்ய பார்க்கிறோம். உள்நாட்டில் செய்ய இயலாத வெளிநாட்டுக்கு போய் செய்கிறார்கள், வெளிநாட்டில் உள்ளூரில் செய்ய இயலாத விடயத்தை வெளியூர்களில் போய் செய்ய பார்க்கிறார்கள். ஏன்? அங்கே எங்களை பார்க்க யாரும் இல்லை, ஆனால் படைத்த ரப்பு என்னை பார்க்கிறா என்ற பயம் இல்லை. இங்கே தலபா இப்னு அப்துர் ரஹ்மானுக்கு வந்தது, என்னை யாரும் காண இல்லை, என்ற ரப்பு என்னை பார்த்து விட்டானே என்ற பயத்தை தான் உள்ளத்தில் கொண்டு வந்தார்கள். என்னை யாரும் பார்க்கவில்லை, என்னுடைய ரப்பு என்னை கண்டு விட்டானே, ரப்பு வஹி அறிவிச்சிருப்பானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்திருக்குமே, இந்த நிலைமையில் நான் என்ன செய்கிறது என்று ரொம்ப கவலையாக தலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிச்சாங்க, எங்க தலபாவை காண இல்லை, ஒரு வேலைக்காக அனுப்பினேனே, தலபா ரலியல்லாஹு அன்ஹு எங்க என்று விசாரிக்க ஆரம்பித்தார்கள். சஹாபாக்கள் தேடினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு சஹாபாக்களும் மிக முக்கியமான சஹாபாக்கள் 2 பேரும் தேட ஆரம்பித்தார்கள். தேடி பார்க்கிற எங்கேயுமே காணவில்லை. யா ரசூலல்லாஹ், எங்கேயுமே காணவில்லை தலபா என்று வந்து சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீண்டும் திரும்பியும் போய் தேடுங்க, அவரை தேடி ஆளை கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் 2 சஹாபாக்களும் மிக தூர இடங்களுக்கு பயணம் செய்தார்கள். ஒரு இடத்துல போய்த்து ஒரு மலையடி வாரத்தில் உள்ள ஒரு ஆட்டு இடையிடத்தில் விசாரிக்கிறார்கள், இப்படி ஒரு வாலிப சஹாபியை பார்த்தீங்களா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஒரு வாலிப சஹாபியை பார்க்கிறோம், இந்த மலைக்கு மேலால ஏறினவர் திரும்ப இறங்க இல்லை, அங்கேயே அழுது கொண்டிருக்கிறார், அவர் எப்ப நினைத்தாலும் அவரை பார்க்கிற சந்தர்ப்பம் எல்லாம் அவர் அழுது கொண்டேதான் இருக்கிறார் என்ற செய்தியை சொன்ன உடனே அந்த 2 சஹாபாக்களும் போய்த்து பார்க்கிறார்கள். தலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இளம் வயதுடைய சஹாபி அங்கே இருக்கிறார்கள். கேட்டாங்க, தலபா என்ன நடந்தது? சொன்னாங்க, அந்த சஹாபாக்களை பார்த்து எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டுது, இப்படி ஒரு பாவத்தை நான் செஞ்சிட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சிருப்பான், எனக்கு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் முழிக்கிறது, எனக்கு வரைய இயலாது என்று சொன்ன நேரம்
2 சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வர சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி 2 பேரும் தூக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அவரை தூக்கி 2 பேரும் தூக்கி கொண்டு நடக்க ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் இடைவெளியிலே வரும்பொழுது ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், 2 பேர்கிட்ட நான் ஒரு விஷயத்தை கேட்டுக்கொள்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னை என்னுடைய வீட்டிலே விட்டு விடுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தியை சொல்லுங்க என்று சொல்லி இந்த சஹாபி அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த 2 சஹாபாக்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரும் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொன்னாங்க. அவசரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். ஸலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை பூமியிலே வைத்தவர்களாக அழுது கொண்டிருக்கிறார்கள். தலையை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஸலபா உங்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இவ்வாறு நீங்க சொன்ன வேலைக்காக போகும் பொழுது இந்த நிலைமையில மாறி என்னுடைய பார்வை அங்கே பட்டுவிட்டது என்பதற்காக வேண்டி அந்த விடயத்தை சொல்லி காட்டுகிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸலபா நீங்க பார்த்தது வேண்டுமென்று பார்க்கலையே, உங்களோட பார்வை வேண்டுமென்று போக இல்லை, தெரியாம பார்த்த ஒரு பார்வைக்காக வேண்டி சஹாபாக்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு தன்னுடைய ரப்புடைய தொடர்புடன் இருந்திருக்கிறது என்று சொன்னால், சஹாபாக்கள் உலகத்தில் பயந்தார்கள், உலகத்தில் எனக்கு தண்டனை கிடைக்கட்டும் பரவாயில்லை, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எதற்குரிய தண்டனையை தந்துராமல் இருக்கணும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் பயந்தார்கள். பயந்தது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் இது பெரும் ஒரு பாவத்தை செய்ததை போல கருதுகிறார்கள். இன்றைக்கு நாங்க ஃபோன் எடுத்துக்கோங்க, ரமலானுடைய காலம் ஆரம்ப நாட்களில் கொஞ்சம் ஃபோனை தவிர்ந்திருந்த நாங்க இப்போ 10 ஆகிட்டது, 11 12 போகல, 15 போகல, கொஞ்சம் எடுத்து செய்தியை பார்ப்போமே, அதை பார்ப்போமே, இதை பார்ப்போமே என்று ஆரம்பித்தவங்க எத்தனையோ பேர் எத்தனையோ காட்சிகளை நோம்பை பிடிச்சு கொண்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரமலானுடைய நோம்பை பிடிச்சு கொண்டு கூட எத்தனையோ பாவமான காரியங்களை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், கண்ணியமான எங்களுடைய நிலைப்பாடு எங்கே இருக்கிறது? யாருக்கு பயம் வருகிறது? லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உங்களுக்கு உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோம்பை நாங்கள் உங்களுக்கு கடமையாக்கினோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. எனக்கு உங்களுக்கும் தக்வா வந்திருக்கிறதா? இந்த சஹாபிக்கு தக்வா வந்ததை போல, இந்த சஹாபியுடைய உள்ளம் மாறுனதை போல எனக்கும் உங்களுக்கும் எந்த நிலைமையில நாங்கள் இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒரு கணம் கட்டாயம் சிந்திய கணையப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஸலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். ஸலபா நீங்க வேணுமென்று பார்க்க இல்லை, உங்களுடைய பார்வைக்கு மன்னிப்பு இருக்கிறது, அல்லாஹ் வஹி அறிவிக்க இல்லை, ஸலபா நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நசீஹத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில தான் ஸலபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய உடம்புக்குள்ளால ஏதோ ஊறுவதை போல இருக்குது, ஊறுறதை போல நான் உணர்கிறேன் என்று சொன்ன நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலபா இது உங்களுடைய சக்ராத்துடைய நேரம். கலிமாவை ஞாபகப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச நேரத்தில் ரூஹ் பெறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதவர்களாக அந்த இடத்திலிருந்து திரும்பினார்கள். கண்ணியமானவர்களே, சிறிய வயதுடைய சஹாபாக்கள் உள்ளத்தில் தக்வா இருந்துச்சு. இன்றைக்கு பார்க்கிறோம், ரமலானுடைய காலம் என்பதை ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்க போல, ரமலானுடைய காலம் என்பதை ஒரு பைக் எடுத்துட்டு ரோட்ல ஓடினா அது எனக்கு சந்தோஷமான காலத்தை போல இன்றைக்கு வாலிபர்கள் இருக்கிறார்கள். எங்கே ரப்புடைய பயம் கிடையாது, அல்லாஹுடைய அச்சம் இல்லை. சும்மா போற ரோட்ல போற நாய்க்கும் அதுக்கும் இதுக்கும் அடிச்சுட்டு இரவெல்லாம் கண்ணை முழிச்சிட்டு பகலையில வந்து நோம்ப சஹருக்கு சாப்பிட்டு சுபமும் இல்லாம தூக்கி கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்கே ரமலானுடைய காலம் கழிக்க இருக்கிறோம்? நாங்க எப்படி கழிக்கிறோம் என்பது எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ரமலான் நாங்க விரும்பினாலும் சரி, நாங்க விரும்பாவிட்டாலும் ரமலான் எங்களை விட்டும் போயிடும். எப்படி ரஜப போனிச்சோ, எப்படி அதுக்கு முன்னால ஷாபான் போனிச்சோ, அதுக்கு முன்னால முஹர்ரமுடைய மாதம் எப்படி எங்களை விட்டும் போனிச்சோ, இதே போல ரமலானும் எங்களை விட்டும் கழிஞ்சிடும். நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ரமலான் எங்களை விட்டும் போகத்தான் போகுது. ஆனால் இந்த ரமலானுடைய காலம் நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ரப்புக்காகவே என்னுடைய பாவம் இல்லாமல் போய்க்குதா? நான் பொய் சொல்றது இல்லாமல் போய்க்குதா? நான் புறம் பேசுறது இல்லாமல் போய்க்குதா? இன்னொரு நான் பாவத்தை செஞ்சு உலகத்தில் வாழ்ந்த நான் ரப்புக்கு மாற்றமாக எவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேனே. இப்பயாவது எனக்கு ஒரு எண்ணம் வருகிறதா? இப்பயாவது என்னுடைய எண்ணம் நான் இதை தௌபாவின் பக்கம் மீறணுமே என்ற எண்ணம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறதா என்று பார்த்தால் கிடையவே கிடையாது. எப்படி பாவத்துக்கு வழியை கொண்டு வந்து சேர்த்து பாவத்தை செய்யலாமோ,
இதைத்தான் நாங்கள் தேடுகிறோமே தவிர ரப்புடைய பக்கம் மக்ஃபிரத்தை அடைவதற்காக வேண்டி நான் நீங்களும் என்ன வேலையை செஞ்சிருக்கிறோம்? கண்ணியமானவர்களை, இரவைகளை நின்று வணங்குகிறார்கள், பகலை ஆயினா எவரை பற்றி புறம் பேசுகிறார்கள், பகலையில் நோம்பு பிடிக்கிறார்கள், பகலுடைய காலம் பள்ளிக்குள்ள உட்கார்ந்து கீபத்து பேசுகிறார்கள், அவர் இவரை பற்றி பேசுகிறார்கள்.